ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் குரூப் 2 எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் 164 வந்து போட்டிருந்தேன். ஸோ அது எப்படி ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த 50 டேஸில் எதை ஃபாலோ பண்ணி நீங்கள் 160 ப்ளஸ் அப்படின்றது ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள், அண்ட் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை லாஸ்ட் டைம் குரூப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடந்தது அப்படின்னா மே மாதம் நடந்தது இல்லையா? ஸோ 2022 மே மாதத்தில் நடந்தது. ஸோ அதில் தமிழில் வந்து 95 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். அண்ட் மேக்ஸ் ஃபுல்லாகவே போட்டேன். 25 அவுட் ஆஃப் 25 போட்டேன். ஜிஎஸ்ல 44 கொஷின்ஸ் மட்டும்தான் என்னால் போட முடிஞ்சது. அவுட் ஆஃப் 75க்கு 44 கொஷின் தான் போட முடிஞ்சது. ஸோ டோட்டலாக எனக்கு 164 கொஷின்ஸ் தான் என்னால் போட முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தடவை குரூப் 2 எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் அப் வந்து கொண்டு வர முடியுது அப்படின்றது தமிழ்லையும் நீங்கள் மேக்ஸ்லையும் எடுக்கிற வச்சு தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா ஃபுல்லாகவே தமிழ் தான். நீங்கள் தமிழில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த 95 கொஷின்ஸ் அப்படின்றதும் அண்ட் மேக்ஸில் நீங்கள் வந்து 25 கொஷின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே சாலிடாக இதிலேயே உங்களுக்கு 115 கொஷின்ஸ் வந்து பக்கம் வந்துடுது. ஓகேங்களா? 120 கொஷின் வந்துடுது. ஸோ அப்போ 120 கொஷின் அப்படின்றதும் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸில் ஒரு நீங்கள் 40 கொஷின் போட்டிங்கனாவே போதும், 160 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இந்த ஸ்பிளிட்டப்பு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுத்துலேயும் வந்து குறைஞ்சபட்சம் 115 கொஷின் எடுத்துருங்க. ஓகேங்களா? தமிழ் அண்ட் மேக்ஸ் ரெண்டும் சேர்ந்து 115 கொஷின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே இதில் ஜஸ்ட் ஒரு நீங்கள் 40 கொஷின்ஸ் போட்டிங்க அப்படின்னா 150 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த 150 கொஷின்ஸ் அப்படிங்க நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2க்கு அண்ட் 2A ரெண்டுத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் போன தடவை லாஸ்ட் டைம் வந்து 5000 வேகன்சிஸ் இருந்தனால 1:5 ரேஷியோ 1:10 ரேஷியோ எடுத்தனால 50,000 பேர் நியர்லி 60,000 பேர் பக்கம் மெயின்ஸ் எழுதுனாங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 2030 வேகன்சிஸ் தான் இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு இதிலிருந்து இன்னும் கண்டிப்பாக ஒரு 500 வேகன்சிஸ்னாச்சும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ 2500 பேர் 2500 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 25,000 பேர் மட்டும்தான் நீங்கள் என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து எலிஜிபிள் ஆக போகிறாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் 2க்கு வந்து டோட்டலாக 7,90,000 சில்லற பேர். ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 8 லட்சம் பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த 7,90,000 பேரில் ஜஸ்ட்டு 25,000 பேர் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து செலக்ட் ஆக போகிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து 60,000 பேர்கிட்ட மெயின்ஸுக்கு வந்து எலிஜிபிள் ஆனாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து கட் ஆஃப் வந்து 145க்கு மேலே எடுத்த எல்லாருமே ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள் ஆயிருந்தாங்க. ஓகேங்களா? 145 அப்படின்றது எல்லாருக்குமே சேஃபஸ்ட் ஜோனாக இருந்தது. ஒரு சிலருக்கு 147 கொஷின் போட்டவங்களுக்கு வரல, ஒரு சிலர் 143 கொஷின் போட்டவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீ பொறுத்து வந்து வேரி ஆயிருக்கு. பட் நார்மலாக 145 ப்ளஸ் இருந்த எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பட் இது வந்து 60,000 பேர் செலக்ட் பண்ணும்போது 145 அப்படின்றது வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. பட் இந்த தடவை அதில் பாதி கூட இல்லை, பாதிக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 25,000 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கட் ஆஃப் கண்டிப்பாக நான் அதிகமாக சொல்லலை. கட் ஆஃப் கண்டிப்பாக 150 கொஷினுக்கு மேலே போட்டிருந்தா மட்டும்தான் நீங்கள் ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள் ஆகிற மாதிரி, அதாவது 150க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 2Aக்கு எலிஜிபிள் ஆவீங்க. 160 155க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் 2க்கு 2A ரெண்டும் எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து நீங்கள் நினச்சி படிக்கும் போதே நான் குரூப் 4 மாதிரி எழுதிடணும், குரூப் 4 மாதிரி நீ 160க்கு மேலே 170க்கு மேலே எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அந்த 150 அப்படின்றது ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த 160 அப்படின்றது நான் 164 போட்டிருந்தேன். ஸோ அந்த 160க்கு மேலே எடுக்கிறதுக்கு ஈஸியான ரூட் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழில் நீங்கள் வந்து 95 கொஷினுக்கு மேலே எய்ம் பண்ணணும். ஸோ அந்த 95 கொஷினுக்கு மேலே எய்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருக்கிறது அந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? நியூ புக். ஓகேங்களா? 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க நியூ புக் அட்டை டு அட்டை எதுவுமே நீங்கள் சிலபஸ் பார்த்து மற்றதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அட்டை டு அட்டை 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுலேயும் அந்த 9th 10th வந்து எல்லாமே படிச்சிருங்க. ஓகேங்களா? 9th 10thலாம் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. 9th 10thலேருந்து மட்டுமே உங்களுக்கு ஒரு 50% கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த 9th 10th நியூ புக் வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓல்டு புக் வந்து 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கிறது நான் 6th 7th வீடியோ கொடுத்துருக்கேன் ஓல்டு புக்கு. ஸோ நீங்கள் அதை மட்டும் வந்து படிச்சிங்கன்னா போதுமானது. அண்ட் 8th நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் 9th 10th நல்லா படிச்சுக்கோங்க. ஓல்டு பொறுத்த வரைக்கும் 9th 10th நல்லா படிச்சுக்கோங்க. அது முக்கியமாக அந்த 8 தொகை 10 பாட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள் காப்பியங்கள், ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க 9th 10th பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது தமிழில் இது நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 11th and 12th. ஓகேங்களா? 11th and 12th
நியூ புக்கில் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து அதுக்கான வீடியோஸ் கொடுத்துருப்பேன் 11th and 12th இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதும், எல்லாத்தையுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் சிறப்பு தமிழ் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. சிறப்பு தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 பக்கம் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். சிறப்பு தமிழ்லேருந்து ரொம்ப கொஷின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக் படிச்சிருந்தாவே உங்களுக்கு அந்த எலிமினேஷன் மெத்தட் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம். அந்த அவங்க கேட்குற ஒரு 7-8 கொஷின் அப்படின்றதுல நீங்கள் தைரியமாக வந்து ஒரு 4-5 கொஷின் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி படித்ததை வச்சே நீங்கள் போட்டுடலாம். இல்லை இன்கேஸ் எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த அட்வான்ஸ் தமிழில் ஒரு 70 பக்கம் படித்தா போதும். அண்ட் சிறப்பு தமிழில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பட் நீங்கள் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க தமிழ், நியூ தமிழ் அண்ட் ஓல்டு தமிழ் எல்லாத்தையுமே தரவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11th 12th இருக்கிறது ஜஸ்ட்டு ஓட்டி விடுங்க. அண்ட் சிறப்பு தமிழில் இருக்கிறது டைம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த 70 பக்கம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? கண்டென்ட் அதில் நிறைய இருக்குது, 70 பக்கம் இருக்குது அப்படின்னாலுமே அதில் மனப்பாடம் பண்ணுறது நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே படிக்க முடியாது. ஜஸ்ட் டைம் இருந்தால் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது தமிழில் நீங்கள் 95 போடுறதுக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு இது மட்டும்தான் வழி. ஓகேங்களா? ஸோ 6th-லேருந்து 10th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எங்கேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்ற அளவுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் அடுத்து நான் வந்து அதுதான் பண்ணியிருந்தேன். ஆனால் அது போக எக்ஸ்ட்ராவாக பண்ணது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குங்களே, ஒரு 33 கொஷின்ஸ் இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து 27 கொஷின் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 27 தமிழ் கொஷின், ஓல்டு கொஷின் வந்து ஆன்சர் வித் ஆன்சரோடு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்க 6 கொஷின் நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த 33 கொஷின் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக 11th 12th இருக்க நியூ புக்கில் வந்து ஜஸ்ட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் ரீட் பண்ணிட்டு போனேன். ஈஸியாக 95 கொஷின்ஸ் அப்படின்றது போட முடிஞ்சது. அண்ட் ரிமைனிங் இருக்கிறதுல 2 கொஷின் நான் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக், 3 கொஷின் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் வந்து ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். ஸோ தமிழில் முடிஞ்ச அளவுக்கு 95 கொஷின்ஸ் வந்து 95க்கு மேலே போகிறதுக்கு ரெடி ஆகுங்க. அப்படி இல்லை குறைஞ்சபட்சம் 90நாச்சும் நீங்கள் எய்ம் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் தமிழ் நான் போட்டுடுறேன். என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா இருக்கிற 50 டேஸ் நீங்கள் இருக்கிறத நல்லா தரவு பண்ணிட்டு போனீங்கன்னாவே இந்த 90க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதை இதையும் படிக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்து மேக்ஸ் அடுத்து ஓகேங்களா, தமிழுக்கு நீங்கள் எய்ம் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸு. ஸோ மேக்ஸில் நான் 25 கொஷினுமே போன தடவை போட்டிருந்தேன். ஸோ அந்த 25 கொஷினுக்கு வந்து நீங்கள் டெய்லி ஒரு கொஷின் போடுங்க. ஓகேங்களா? டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து போடுங்க. இன்கேஸ் வந்து இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பேசிக்ஸ் ஓகேங்களா, டாபிக் வைஸ் ஒரு 10 டாபிக் இருக்குது. எல்சிஎம்லேருந்து உங்களுக்கு அந்த மென்சுரேஷன் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த 10 டாப்பிக்கில் இருக்க பேசிக்ஸ் சம்ஸ்லாம் வந்து பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்கள். ஸோ பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு மக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ் வந்து டெய்லி ஒவ்வொரு கொஷின் வந்து போட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா சுரேஷ் அகாடமியில் வந்து இப்போ ஒரு சுரேஷ் அகாடமியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு கொஷின் வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கொஷின் டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டைம் வந்து ஏன்னா லாஸ்ட் இந்த குரூப் 1ல் வந்து எல்லா கொஷினும் மேக்ஸுக்கு போடுறது எல்லாமே வந்து டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஷின் ஆகுது அப்படிங்கிறது அது 30 செகண்ட்ஸ் அப்படின்றதுலேயே நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் டெய்லி ஒரு கொஷின் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 25 கொஷின் ஆச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 25 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் குறைஞ்சபட்சம் 25 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் வந்து 30 நிமிஷம் 35 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா இது தமிழ் இருக்கனால, அதாவது குரூப் 2ல் தமிழ் இருக்கனால தமிழுக்கு ஒரு மணி நேரம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு ஒரு 1.5 மணி நேரம், அரை மணி நேரம் நீங்கள் மேக்ஸ் இப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட்டப் போட்டு நீங்கள் எழுதிங்கனாவே கரெக்டாக டைம் வந்து கரெக்டாக இருக்கும். தமிழ் இருக்கனால டேரக்ட் கொஷின் இருக்கனால மேக்ஸுக்கு கரெக்டாக நிறையவே டைம் இருக்கும். பட் நீங்கள் டெய்லி ஒவ்வொரு கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 25 கொஷின் அப்படின்றது நீங்கள் மினிமம் 25 கொஷின் அப்படின்றது 25 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா சுரேஷ் அகாடமியில் ஒரு இது போட்டுட்ருக்காங்க, ஒரு சீரிஸ் போட்டுட்ருக்காங்க, மேக்ஸுக்குன்னு ஒரு சீரிஸ் போட்டுட்ருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 23 கொஷின் மினிமம் எடுக்கணும். தமிழில் குறைஞ்சபட்சம் 90 கொஷின் எடுக்கணும். இப்படி எடுத்தால் மட்டும்தான் ஜிஎஸ்சில் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஜிஎஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஸோ தமிழையும் மேக்ஸ் மட்டும்தான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஜிஎஸ் வந்து கையே வைக்காத முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில கொஷின் மட்டும்தான் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு சில முக்கால்வாசி கொஷின் வந்து ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் கொஷினாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஜிஎஸ் வந்து நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் தமிழும் மேக்ஸும் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை தரவு பண்ணிக்கோங்க.
ஜிஎஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிட்டி, யூனிட் 8, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி இந்த 4 இதையும் வந்து என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தரவு பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். ஐ எம் ஷோர் நீங்கள் வந்து கொஷின் வந்து 30 கொஷின் மேலே இதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, இந்த 4 நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு 30-35 கொஷின் வந்து சாலிடாக போட்டலாம். இன்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 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 4 யூனிட் நல்லா தரவு பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல ஜஸ்ட் நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு போங்க. அப்படின்னா ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10th இருக்கக்கூடிய அந்த 7 லெசன், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th இருக்கக்கூடிய ஒரு 6 லெசன், 12th இருக்கக்கூடிய ஒரு 5 லெசன். ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இல்லை நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு 100 லெசன்ஸ், அந்த 100 லெசன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக அந்த 75க்கு 45 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டுடலாம். 45, 50க்கு மேலே போட்டுடலாம். மோஸ்ட்லி அந்த 100 லெசன்லேயே எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அந்த 100 லெசனுக்கான பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாவே போதுமானது. உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கோதீங்க. இன்னும் ஒரு 50 நாள் இருக்குது. இந்த 50 நாள் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்லைன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க, டைமை கரெக்டாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இருக்கிற டைமை தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஏப்ரல் வரைக்கும் நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். ஸோ ரிமைனிங் வந்து மே, அப்புறம் மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும், ஓகேங்களா. ஸோ மேலேருந்து ஜூலை வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். ஆகஸ்ட்டில் வந்து கொஷின் பேப்பர் எடுத்துருவாங்க. ஸோ ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதுக்கு மேலே, அதாவது மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான தனியாக ஒரு வீடியோவும் நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் ஃபுல்லாகவே டெலகிராம் சேனலில் இருக்குது. அண்ட் ஸ்கீம்ஸும் வந்து டெலகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாவே போதுமானது. ஏன்னா நான் உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணியிருந்தனோ, என்ன வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை மட்டும் தான் நான் படிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு குரூப் 1 ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு சப்ஜெக்ட்லேருந்து கேட்டதை விட கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டதை என்னால் வந்து ஈஸியாக வந்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னாவே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா வந்து இது 75 கொஷின்ஸ் தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 7லேருந்து 8 கொஷின், அதிகபட்சம் 10 கொஷின் தான் வரும். அந்த 10 கொஷினில் நான் சொன்ன அந்த பிடிஎஃப்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 7லேருந்து 8 கொஷின் ஈஸியாகவே வந்து போட்டுற முடியும், ஓகேங்களா. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க. லாஸ்ட் ஒரு 2 டேஸ் இல்லை 1 டேஸ் வந்து 1 டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாவே கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான பிடிஎஃப்ஸ் நான் கொடுத்துட்றேன், டெலகிராம் சேனலில் இது பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா, இந்த 50 நாளில் நீங்கள் படிச்சிடலாம். பட் இந்த 50 நாளில் உங்களுக்கு நீங்கள் என்ன இது பண்ணணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் ஒரு நாள் நான் 12 மணி நேரம் படிக்கிறேன், அடுத்த நாள் வந்து நான் 4 மணி நேரம் படிக்கிறேன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் டெய்லி 4 மணி நேரம் படித்தாலும் அந்த 4 மணி நேரம் நீங்கள் அந்த டைமை எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது மட்டும்தான். 4 மணி நேரம் நானும் புக் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் படிக்கிறதே கிடையாது. நீங்கள் அந்த 4 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னாலும், நீங்கள் 2 பாடம் படிச்சிங்க அப்படின்னாலும் அந்த 2 பாடம் தெளிவாக இருக்க மாதிரி நீங்கள் படிக்கணும். ஜஸ்ட் நானும் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு ரீட் பண்ணிட்டு போகாதீங்க. அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் கொஷின்லாம் வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா டெப்த்தாக படிச்சிருக்கீங்கன்றதை மட்டும்தான் அந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப தூரம் இந்த 50 நாள் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த டைம் கரெக்டாக இந்த 50 நாள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்துட்டீங்க அப்படின்னாவே அந்த 7 மணி நேரமும் குவாலிட்டியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ரொம்ப தூரம் நீங்கள் வந்து மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது. இந்த 50 நாள் நான் சொல்கிற இந்த தமிழ் அண்ட் மேக்ஸ் இதை மட்டும் நல்லா தெளிவாக வச்சுக்கிட்டு, ஜிஎஸ் எல்லாம் அங்கங்கே எது ரொம்ப முக்கியமானதோ, எது ரொம்ப முக்கியமான லெசனோ அதை மட்டும் அப்படியே ஓட்டி விட்டுட்டு போனீங்க அப்படின்னாவே ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக பேசுகிறது எல்லாத்தையுமே இது அன்னி 50 நாள் தான் இருக்குது, என்னால் படிக்க முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா, அது இதுன்னெலாம் போட்டு யோசிக்காதீங்க. அது இதுன்னு சொல்கிறவங்களையும் பக்கத்துலவே வச்சுக்காதீங்க. நீங்கள் அதே மாதிரி கம்பேர் பண்ணிக்காதீங்க. மற்றவங்க எப்படி அவங்க அவ்வளோ தூரம் படிச்சுட்டாங்க, நம்ம இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம், அவங்களுக்கு அவ்வளோ டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க் வருது, எனக்கு இவ்வளோ மார்க் தான் வருது, நானும் அதே மாதிரி தான் படிக்கிறேன்லாம் கம்பேர் பண்ணிக்காதீங்க. நான் டெஸ்ட்டு போடும்போது தான் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நான் டெஸ்ட்டு போடும்போது ரொம்ப கம்மியாக தான் லோ மார்க்ஸ் தான் வரும். பட் நான் வந்துட்டு ஓகே இதில் லோ மார்க்ஸ் வருதுங்கிறதுக்காக நம்ம மெயின் எக்ஸாம்லேயும் லோ மார்க்ஸ் வந்து வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம வந்து ஏன் லோ மார்க்ஸ் வருது, ஏன் நமக்கு டெஸ்ட்டில் இவ்வளோ கம்மியாக மார்க் வருது அப்படின்றதுக்கான ரீசனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரீசன் அடுத்த தடவை வந்து நீங்கள் அது போடாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த ரீசன் இந்த கொஷின் இதனால தான் தப்பு பண்ணேன், அந்த தப்பை நீங்கள் அடுத்த டெஸ்ட்டில் பண்ணக்கூடாது. அதை மட்டும் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது தான். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக யாரையுமே வந்துட்டு நெகட்டிவாக பேசுகிறது எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணிக்காதீங்க, கம்பேர் பண்ணிக்காதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து டிப்ரெஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிங்க. ஸ்மார்ட் ஒர்க்குன்றது நான் சொன்னது தான் தமிழ், அதுக்கப்புறம் வந்து
மேக்ஸு. ஸ்மார்ட் ஒர்க்குன்றது தமிழ் ப்ளஸ் மேக்ஸு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்க லெசன்ஸ் மட்டும் இப்போ ஓட்டி விடுங்க. அதுவே எனாஃப். இதுவே உங்களுக்கு ஈஸி தான். இதுவே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இதை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாவே இந்த 160 கொஷின் அப்படின்றது ஈஸியாக வந்து போட்டுற முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக 150 கொஷினுக்கு மேலே தான் இருக்கும். லாஸ்ட் டைம் 5000 வேகன்சிஸ் 5500 வேகன்சிஸ் இருந்தனால ஒரு 55,000 58,000 பேர் பக்கம் மெயின்ஸ் எழுதுனனால 145 எடுத்தவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கு. பட் இந்த தடவை வந்து வெறும் 2000 வேகன்சிஸ். அது இன்கேஸ் 2500 வேகன்சிஸாக மாறும். இப்போ 2500 அப்படின்னாலுமே இந்த தடவை 25,000 பேர் தான் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களோட கட் ஆஃப் கண்டிப்பாக 150க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா தமிழும் மேக்ஸும் ஈஸியாக தான் வரும். அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 150க்கு மேலே தான் கட் ஆஃப் வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ.